தேவனை சரியாய் அறிந்தவர்கள் ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தர் இந்த நாளில் கூட நமக்கு அவர் ஒரு கிருபையை கொடுத்து அஸ்திபாரத்தை பலப்படுத்த போகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அதான் சொல்றார் பவுல், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் அப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை அந்த இடத்துல போடப்படுகிற காரியமாய் காணப்படுகிறது. ஹalleluya. சங்கீதம் 87:1 பார்க்கிறோம், அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. எங்க இருக்குதாம்? அஸ்திபாரத்தை எங்க போடுவோம்? பூமியில. அது தோண்டிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு அடியிலே ஒரு நல்ல ஒரு மலை மாதிரி ஒரு பாறை வந்துட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு மேல அஸ்திபாரத்துக்கு தோண்ட வேண்டாம். ஏன்னா அந்த பாறை நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ கண்மலையின் மேல் வீடு கட்டுகிற மனுஷன், அவன் கண்மலையின் மேல் வீடு கட்டுகிற மனுஷன். வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க. எல்லாரும் பைபிள் படிப்பீங்க. பைபிள் படிப்பீங்களா? ஆமென். பைபிள் படிக்கும் பொழுது நம்ம சும்மா அப்படி எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சில காரியங்கள் மனதில் காணப்பட வேண்டும். வெளிச்சம் தேவை. பைபிளை நம்ம படிக்கணும்னா, வேதத்தை வாசிப்ப தியானிப்பதற்கு வெளிச்சம் தேவை. அது என்ன வெளிச்சம் என்றால், ஆமென், அது என்ன வெளிச்சம்? அது எந்த காலத்தில் உள்ள காரியம், எந்த உடன்படிக்கையில் இந்த வசனம் வருகிறது, ரொம்ப முக்கியம். வேதத்துல உடன்படிக்கை காணப்படுகிறது. எந்த உடன்படிக்கையில் இந்த வசனம் வருகிறது, யார் இந்த வசனத்தை பேசுகிறார், யாருக்காக பேசப்படுகிறது, அது யாரை பார்த்து பேசப்படுகிற வசனம், இவை எல்லாம் நமக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய ஆழத்துக்குள்ள போய் நம்ம அதை ரிசீவ் பண்ணணும். ஏதோ ஒரு வார்த்தை எடுக்கிறோம், அந்த வார்த்தையை பார்த்துட்டு அப்படியே நம்ம வாங்கிட்டு இருக்கிற தன்மை அல்ல. நாம் வேதத்தை ஆராய்ந்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிதல் அப்படிங்கிற வார்த்தை வாசித்தல் இல்லை. அறிதல் அப்படிங்கிற வார்த்தை தெரிந்து கொள்ளுதலும் கிடையாது, புரிந்து கொள்ளுதலும் கிடையாது. அறிதல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அவன் முழுவதுமாக அறிகிற அனுபவம். தெரிஞ்சு கொள்றது கொஞ்சம், ஒரு 30%, 60%, 100%, 30, 60, 100% ஆசீர்வாதம் உள்ள நம்ம போக வேண்டுமானால் வேத வசனம் இந்த வெளிச்சத்தில் நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், அறிய வேண்டும். ஆமென். அது எந்த உடன்படிக்கையில் அந்த வசனம் பேசப்படுகிறது, அது யாரை கொண்டு பேசப்படுகிறது, யார் அந்த வசனத்தை பேசுகிறார்கள், யாருக்காக பேசப்படுகிறது. கொரிந்தியருக்கு பவுல் ஒரு விதமாக எழுதுவார், கலாத்தியருக்கு ஒரு விதமாக எழுதுவார், தெசலோனிக்கேயருக்கு எழுதுவார், பிலிப்பியருக்கு எழுதுவார். ஒவ்வொருவரும் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டார்கள், அந்த வசனம் அவர்களுக்காக எதற்காக சொல்லப்படுகிறது, ஆவியின் கண்ணோட்டம் நமக்கு இருந்தால் மாத்திரமே அது நம்மை விடுவிக்க முடியும். ஆமென். பிசாசுக்கு வசனம் தெரியுமா? பிசாசுக்கு வசனம் தெரியுமாங்க? பைபிள் வசனம் நல்லாவே தெரியும். ஆமென். பைபிள் வசனம் நல்லா தெரியும். அவனுக்கு சத்தியம் தெரியுமா? தெரியாது. சத்தியம் தெரிஞ்சிருந்தா அவன் தான் விடுதலை ஆயிருப்பானே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் அவனுக்குள்ள இல்ல. பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அவன். பிசாசுக்கு சத்தியம் வசனம் தெரியும். வசனம் எல்லாத்துக்கும் தெரியும், மனப்பாடம் பண்ண எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சத்தியத்தை அறியும் பொழுதுதான் விடுதலை. பிசாசுக்கு இந்த சத்தியம் தெரியாது, வசனம் நல்லா தெரியும். ஆண்டவர் தான் கடவுள் விசுவாசிச்சு நல்லா நடுநடுங்கும். விசுவாசித்து நடுங்குகின்றன வசனம் இருக்குது பிசாசு. ஆனா சத்தியம் அவனுக்குள் இல்லை. சொன்னாங்க எல்லாம் வேதம் சத்தியமா இருக்குது, எழுத்து சத்தியமா இருக்குது, பிதா குமாரன் பரிசுத்தாவி எல்லாம் சத்தியமா இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆனா பிசாசுக்கு சத்தியமே கிடையாது. ஹalleluya. அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆகவே நாம் வசனத்தை வாசிக்கிறது வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோட, அது என்ன, பரிசுத்தாவியாருங்கிற ஒரு கண்ணாடி, ஒரு வெளிச்சத்துல நம்ம அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்ப நான் இங்க நிக்கிறேன், ஒரு வெயிலுக்காக ஒரு கூலர்ஸ் போட்டு வந்தேன். அது நான் ஒரு ப்ளூ கலர் கூலர்ஸ் போட்டு உங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரிவிங்க? ப்ளூவா தான் தெரிவிங்க. ஆமென். கிரீன் கலர்ல போட்டு எப்படி இருக்கும்? கிரீன். பட் அந்த சன்லைட்ல போய் பார்க்கும் பொழுது நம்முடைய ஒரிஜினல் அத மாதிரி தேவனுடைய ஆவியானுடைய வெளிச்சம் இல்லாம நம்ம தேவனுடைய வசனத்தை புரிய முடியாது, அவருடைய மனசை அறிய முடியாது. இது என்ன வேத புத்தகம் என்ன தெரியுமா? ஆமென். இது தேவனுடைய மனசு.
அவருடைய உள்ளம், அவருடைய உள்ளத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம வாசிக்கும் பொழுது, இப்போ ஒரு லெட்டர் ஒருத்தர் அனுப்பின லெட்டரை நீங்க வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குரல்லையே நீங்க வாசிப்பீங்க. இப்பதான் லெட்டர் கிடையாது, முன்னாடிலாம் லெட்டர் ஒன்று, அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜே இருக்கட்டும், அதை நீங்க படிக்கும் பொழுது அது அவங்க என்ன ஃபீலிங்ல அனுப்புனாங்கிறது புரியுமா? அந்த ஃபீலிங் தெரிஞ்சாதான் வாசிக்கிறவங்க ஏதோ ஓகே டுமாரோ யூ கேன் கம் அப்படின்னு இருக்கும். டுமாரோ யூ கேன் கம்ங்கிறது அது கோபத்துல சொல்றாங்களா அன்பா சொல்றாங்களா எப்படி தெரியும்? அவங்க மனசை புரிஞ்சவங்களுக்கு தான், அவங்களோட குணத்தை புரிஞ்சவங்களுக்கு தான் என்னது அந்த வாசிக்கிற வார்த்தை என்ன மனசோடு இந்த காரியம் எழுதப்பட்டுங்கிறது புரியும். அப்போ தேவனுடைய மனதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர். வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய மனசை புரியாம நம்ம வாசித்தோம் என்றால் நாம எதையோ நினைத்து கொண்டு நாம ஒரு அஸ்திபாரத்தை போட்டுட்டு அந்த அஸ்திபாரத்தின் மேல நம்ம கட்டி கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய மனது ஆமென், அதனுடைய வெளிப்பாடின் அஸ்திபாரத்துல நாம் கட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதான் சத்தியத்தை அறிவீர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டவர்களாய் இருப்பார்கள். ஆமென். கிறிஸ்துவின் இருதயத்தை நாம் அறிந்தவர்களாய் காணப்படும் பொழுது சரியான அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுவோம். அப்போ எதுவும் இந்த உலகத்தில் உள்ள எதுவும் நம்மை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு காற்றோ மழையோ புயலோ வெள்ளமோ பிரச்சனையோ எந்த எதிர்ப்பும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் தெரியுமா? இயேசுவானவர் படகுல போகும் பொழுது எப்படி இருந்தாரு? ஜாலியா தூங்கிட்டு இருந்தாரு. ஏமா அவர் நல்ல நித்திரையா இருந்தார். இவங்கெல்லாம் ஐயோ காற்றடிக்குதே புயல் அடிக்குதே பிரச்சனை வருதே, ஆனா இயேசு எப்படி இருந்தாரு? ரெஸ்டிங் இன் பீஸ் மாதிரி இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். பேதுரு எப்படி இருந்தார்? சிறைச்சாலையில நித்திரையா இருந்தார். இதுதான் கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகள். அஸ்திபாரத்துல இருக்கிறவங்க மனநிலைமை அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் அந்த மனநிலைமை இல்லைன்னா உங்க அஸ்திபாரத்தை நீங்க கவனிக்க வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. ஆமென். அஸ்திபாரம் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்ஸ் ஹார்ட், கர்த்தருடைய இருதயம் உங்களுக்கு நன்கு புரிந்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் உங்களை ஒண்ணுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது உங்க மைண்ட. ஹல்லேலூயா. உங்க மைண்ட்ல எந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது, கவலை வராது, பயம் வராது, கலக்கம் வராது, டென்ஷன் வராது. அது எப்போனா கிறிஸ்துவின் மனதை நீங்கள் அறிந்தவர்களாய் காணப்படும் பொழுது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. 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 87வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 87 1வது வசனம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலம் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசஸ்தலத்தில் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் யாக்கோபின் வாசஸ்தலத்தை பார்க்கிலும் சீயோனின் வாசஸ்தலத்தில் அவர் பிரியமாயிருக்கிறார். இப்போ நம்ம அங்க ரெண்டு விதமான அஸ்திபாரத்தை பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ரெண்டு விதமான அஸ்திபாரத்தை நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல ஆமென் ரெண்டு மலை கொடுக்கப்படுகிறது. அங்க ரெண்டு மலை. ஆமென். மலை மேல பாறை மேல தான் பாறை தான் நமக்கு அஸ்திபாரமா இருக்கணும். ரெண்டு மலை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இரவின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. என்னவா? நீங்கள் வந்து சேரவில்லை. அப்ப யாரோ போய் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட். அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. கவனிங்க. இப்போ ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. பயங்கரமா இருந்ததா ஒரு காட்சி. மோசேயும் பயந்து காணப்பட்டான். ஆமென். அது அப்படிப்பட்ட ஒரு காட்சி. எப்படியா? அது மலை தொடக்கூடிய மலை தான்.
தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தையின் சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. இவைகள் எல்லாம் எங்க காணப்படுச்சு? சீனாய் மலையில. சீனாய் மலையில நீங்க வந்து சேரலன்னு பவுல் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் இருக்கிற அந்த புதிய உடன்படிக்கை சபையை பார்த்து சொல்கிற காரியம், நீங்க அவங்கள மாதிரி நீங்க வரல. நீங்க அந்த பழைய சீனாய் மலையின் அஸ்திபாரத்துக்கு நீங்க வரல. சீனாய் மலையின் அஸ்திபாரம், ஆமென், ஹல்லேலூயா. அந்த காரியம் எங்க காணப்படுதுன்னா யாத்ராகமம், ஆமென், 31ஆம் அதிகாரத்துல அந்த காரியங்கள் காணப்படுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. சீனாய் மலையில் யாத்ராகமம் 20 to 31 வரைக்கும் ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிற 19ஆவது அதிகாரத்துல யாத்ராகமத்துல அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் வருகிறது. ஏமா யாத்ராகமத்துல கர்த்தர் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி அவர் அந்த இடத்துல ஜனங்களை வந்து வெளியில கொண்டு வருகிறார். அந்த சீனாய் மலையின் சம்பவம் அந்த 19ஆவது அதிகாரத்தில் நடக்கிற காரியம் கடைசி முடியும் பொழுது பாருங்க. யாத்ராகமம் 31:18 சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகள் அவ்விடத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? அந்த சீனாய் மலையில தன்னுடைய விரலினாலே எழுதினார். ஆண்டவருடைய விரல்னா அது என்னதுங்க? ஆண்டவருடைய விரல் வேதத்தில் எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய விரல். லூக்கா 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப இயேசுக்கு ஒரு காரியத்தை சொல்றார், தேவனுடைய விரல்களினால் பிசாசுகளை துரத்துகிறேன். அது என்ன தேவனுடைய விரல்? அதற்கு இணையான ஒரு வசனத்தை நாம் வாசித்தால் அது புரியும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போ லூக்கால தேவனுடைய விரலினால் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயுல தேவனுடைய ஆவியினால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய விரல் அப்படிங்கிற வார்த்தை அவருடைய விரலாய் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய ஆவியை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் அப்போ அதை எழுதுகிறவராய் இருக்கிறார். நியாயப்பிரமாண கற்பனை 10 கட்டளை பிளஸ் அது சொல்லப்பட்ட 613 அந்த மொத்த நியாயப்பிரமாணத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறவராய் இருக்கிறார். அவர் எழுதி மோசேக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட காரியம் தான் நடக்குது. ஹல்லேலூயா. இதை நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டெடுத்து வரும் பொழுது ஹல்லேலூயா அந்த யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல அந்த காரியங்கள் காணப்படும். அவங்க பஸ்கா அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை அந்த வீட்டின் நிலைக்கால்கள் மேற்சட்டத்துல எல்லாம் தெளிக்கணும்னு 12:7 12:8 யாத்ராகமத்துல அந்த காரியங்கள் காணப்படுகிறது. அந்த ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். பஸ்கா பலி செலுத்தி, ஆமென், வீட்டு வாசல்ல நிலைக்கால்கள்ல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளித்து அதனுடைய மாம்சத்தை புசித்து அதனுடைய காரியங்கள் அந்த புளிப்பில்லாத அப்பம் கசப்பான கீரை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அதை நாம் இப்பொழுது பார்க்க போறது இல்லை. ஆமென். இவைகளை எல்லாம் செலுத்தி இந்த பலியை செலுத்தி அவர்கள் எகிப்திலிருந்து வெளியில வராங்க. நல்ல கவனிங்க. எகிப்திலிருந்து வெளியில வந்து 50வது நாள், எத்தனாவது நாள்? 50வது நாள் சீனாய் மலையிலே தேவனுடைய ஆவியானவர் அக்னியாக இறங்கி வந்து எழுதி அந்த பிரமாணத்தை கொடுக்கிறார். ஏமன். எத்தனாவது நாள்? 50வது நாள். புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அவர் பலியாகி அவர் மரித்து உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழுதலிருந்து 50வது நாள் யார் இறங்கி வந்தார்? மேல் வீட்டறையில பெந்தெகோஸ்தே என்னும் நாளில
பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அதே போல எப்படி இறங்கி வந்தார்? ஆமென். அக்னிமயமான நாவுகளாக பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில் இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டில் உள்ளது எல்லாமே நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய முன்னோட்டமாக பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்க பஸ்கா அடிக்கப்பட்டு 50வது நாள் சீனாய் மலையில் இறங்கி வந்தார். இங்க இயேசு அடிக்கப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாள் அவர் பெந்தெகோஸ்தே என்னும் நாளில் சீயோன் மலையில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகளாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ரெண்டு ஒரே மாதிரி சிச்சுவேஷன் தான், வருஷம் தான் வித்தியாசம். 1200 வருஷம் கழிச்சு இது நடக்குது. பழைய உடன்படிக்கை 1200 வருஷத்துக்கு முன்பதாக யூதர்களுக்காக அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட காரியம். புதிய உடன்படிக்கை ஆமென் 1200 வருடம் கழித்து பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வந்து சீயோன் மலையில இறங்கி வந்தார். அதைத்தான் எபிரேயர்ல ஆமென் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்க கண்மல உங்க அஸ்திபாரம் சீனாய் மலையில உள்ள அஸ்திபாரம் இல்ல, நீங்க சீயோன் மலையின் அஸ்திபாரம். சொல்லுங்க, நம்மள எந்த அஸ்திபாரம்? சீயோன் மலையின் அஸ்திபாரம். அந்த சீயோன் மலையின் அஸ்திபாரத்தில் கட்டப்படுகிறவங்களுக்கு எவ்வளவு மகத்துவம் என்பதை தான் இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அதுக்கு முன்பதாக நீங்க இந்த இடத்துக்கு நீங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்க வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. சீனாய் மலையின் இடத்திற்கு நீங்க வரல, சீயோன் மலையின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இப்போ உங்க அஸ்திபாரம் சீயோன் மலையின் அஸ்திபாரம் உங்களுக்கு போட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அந்த சீயோன் மலையில் அஸ்திபாரம் போடப்பட்டவங்களுக்கு அற்புதமான 8 காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. 8 காரியங்கள். 8 காரியத்தை அறிந்து கொள்ள விரும்புறீங்களா? ஆமென் 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 ஆமென். மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆமென். சீயோன் மலையினிடத்திற்கும் எங்க வந்திருக்கிறீங்க? எங்க வந்திருக்கிறீங்க? சீயோன் மலையினிடத்திற்கும். அதுதான் கன்மலை கிறிஸ்து. ஆமென். இரண்டாவது, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும். நியூ ஜெருசலேம். ஆமென். அந்த நியூ எருசலேமுக்குள்ள யார் போவாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது மணவாட்டிகள். ஆமென். ஆபிரகாம் பார்க்கிறாரு, நட்சத்திரங்களை பார்க்கிறாரு, கடற்கரை மணலை பார்க்கிறாரு, பூமியின் தூளை பார்க்கிறாரு. அந்த நட்சத்திரங்கள் மகிமைக்கு மகிமை வித்தியாசப்படுகிற அந்த நட்சத்திரங்கள் யாரு தெரியுமா? புதிய உடன்படிக்கை சபையில் இருக்கிற கர்த்தருடைய மணவாட்டிகள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருடைய மணவாட்டிகளாக புதிய எருசலேமின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது, 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும். இதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றது, கடைசி 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. வந்து சேர்ந்தீர்கள். சொல்லுங்க பாப்போம். வந்து சேர்ந்தீர்கள். இப்ப நம்ம பார்க்க போறதுனா நீங்க வந்து சேர்ந்த இடம். நீங்க வரணும்னு நினைக்கிற இடம் இல்ல. கவனிங்க, நீங்க வரணும்னு ஆசைப்படுற இடம் இல்ல. ஏற்கனவே நீங்க வந்து சேர்ந்தீங்க. அது எப்படி நீங்க வந்து சேர்ந்தீங்கன்னு சொல்றாருன்னா, பிதா பார்த்துட்டாரு. பிதாவாகிய தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்துல ஆமென் பேர் எழுதப்பட்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வந்து சேர்ந்ததை பார்த்ததினாலே பரிசுத்த ஆவியானவர் ஆமென் எபிரேயர்ல எழுதி வைக்கிறார். புதிய உடன்படிக்கையில ஆமென் இந்த சீயோன் மலைக்கு அஸ்திவாரம் போடப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கப்பான்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்றாரு. அவர் சொன்னார்னா அவர் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் சொன்னார்னா எப்படியாவது நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டி சேர்க்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவது, சீயோன் மலையினிடத்தில் அஸ்திவாரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. ஆமென். அது கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை உடையவர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப மூன்றாவது, 1000 10,000 தேவ தூதர்கள். அப்ப என்ன சொல்ற? ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஏமா ஏஞ்சல்ஸ் நீங்க பயன்படுத்துறீங்களா?
தெரியுமா? கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? பாடல் பாடும் பொழுது அதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும். உங்க கையில அவ்வளோ பெரிய ஒரு கார்டை கொடுத்து அந்த பேங்க் கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, வாட் எவர் இட் இஸ், அந்த பேங்க்ல நிறைய ஒருத்தர் டெபாசிட் பண்ணி வச்சு உங்க கையில ஒரு கார்டையும் கொடுத்துட்டு என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கப்பான்னு சொல்லும் போது அந்த கார்டை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியலையப்பான்னு சொல்லிட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கார்டை பக்கத்திலேயே வச்சுட்டு, ஐயா எனக்கு ஏதாவது ஒரு ரொட்டி வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கிற நிலைமையில நம்ம இருக்கக்கூடாது. Amen. We should know who we are in Christ. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேன்மை என்ன, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற access என்ன, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்ன, அது நமக்கு தெரிய வேண்டும். அந்த கார்டை எப்படி பயன்படுத்தணும், அந்த கார்டுடைய வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் போய் அதை ஆக்சஸ் பண்ணி பணத்தை எடுத்து ஒரு பொருளை வாங்குறதோ அதை யூஸ் பண்ண முடியும். கார்டை யூஸ் பண்ண தெரியாதவங்க கையில கொடுக்கும் பொழுது அவங்க வேதனையிலையும் கண்ணீர்லையும் வறுமையிலையும் தரித்திரத்திலையும் வருத்தத்திலையும் வியாதிலையும் கஷ்டப்பட்டு இருக்கும்படியா பிசாசு ஏமாற்றி வைக்கிறான். ஆமாம், இப்ப நம்ம அதை யூஸ் பண்ண தெரிகிற வெளிச்சம் தான் இன்னைக்கு அந்த 8 பாயிண்ட் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஏற்கனவே வந்து சேரும்படியாக பிதாவாகிய தேவன் உங்களை பார்த்த காரியம். Amen. Hallelujah. அதான் 1000 10,000 தேவ தூதர்கள். அப்போ we have to access the angelic ministry. கர்த்தருடைய தூதர்கள் சேனைகள் காணப்படுகிறாங்க. பரிசுத்த தூத சேனைகள், ஹீலிங் மினிஸ்ட்ரிங் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ராஃபேல், நம்ம யெகோவா ராஃபான்னு சொல்லி பாருங்க, யாவே ரஃபேகா. அந்த ராஃபேல் அப்படிங்கிற ஏஞ்சல் இஸ் a head. அந்த டிபார்ட்மென்ட்க்கு அவங்க ஹெட். there are 9 orders of angels இருக்கிறாங்க. ஒவ்வொரு வானதூதர்களுக்கும் ஒவ்வொரு செயல் கொடுக்கப்படும். அவங்கள நமக்கு பணிவிடை ஆவிகள் வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம லைஃப் ஏஞ்சல்ஸ் நான் கட்டளையிடுகிறேன். ஆமென். அந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை கட்டளை எனக்கு முன்பதாக இப்பொழுது தூதர்கள் சென்று வழிகளை ஆயத்தப்படுத்துவார்களாக, என் வீட்டுக்கு தேவதூதர்கள் காவல் நிற்பார்களாக. பயன்படுத்துங்க. ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல உள்ள சூழ்நிலைகளை மாறும்படியாக தேவ பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பும்படியாக தேவ தூதர்களை நான் முன்பதாக அனுப்புகிறேன். காரியம் மாறும்படியான சூழ்நிலை நடக்கட்டும். ஆமென். ஏஞ்சல்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்படியாக உங்களுக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் ஏஞ்சல்ஸ் நீங்க யூஸ் பண்ணலைன்னா just in the name of Jesus Christ னு சொல்லி நீங்க வான தூதர்களுக்கு நீங்க கட்டளை கொடுக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அதை செய்யும்படியாக ஆவலோடு உத்தரவுக்காய் காத்துக் கொண்டிருக்க. ஏனென்றால் உங்களுக்குள் இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. நமக்குள் இருப்பவர் கர்த்தருடைய ஆவியானவர். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான்காவது, பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களில் சர்வ சங்கமாகிய சபை. Amen. Voice of salvation இருக்கிற ஒவ்வொரு நேமையும் ஹalleluya பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த வாய்ஸ் ஆஃப் சால்வேஷன் உட்கார்ந்து இருக்கிற உங்க பெயரை அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதற்காக தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. உங்க பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சந்தேகமா இருக்கா? எழுதியிருப்பாரா இல்லையா? நான் பண்ண தப்பு ஒருவேளை ரப்பர் வச்சு அடிச்சிட்டாரா? இல்லங்க. ஹalleluya. அவர் நம்ம செய்யற கிரியைனால இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் நம்முடைய பாவம், மீறுதல், அக்கிரமங்கள், வியாதிகளை எல்லாம் அவர் சுமந்து பரிகாரிங்கிற ஸ்தானத்தை அவர் அடைந்தது நிமித்தமா நம்ம பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம செஞ்ச நற்கிரிகளினாலோ, நம்ம செய்கிற தகுதியினாலோ, நம்ம செய்கிற ஜெபத்தினாலோ, நம்ம செய்கிற உபவாசத்தினாலோ, நாம செய்கிற ஊழியத்தினாலோ இல்ல. அது எல்லாம் அழுக்கும் கந்தையுமானதாய் இருக்கிறது நம்முடைய நீதி. அவருடைய நீதி மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்டதினால் நம் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நம் பெயரை கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய பெயர் பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆமென். யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கு வந்திருக்கிறீங்க. பழைய உடன்படிக்கையில் வர முடியாது. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துல பிரதான ஆசாரியர் வருடத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது நடுங்கி கொண்டு செல்வாராம். ஏன்? ஒரு சங்கிலிய கையில் ட்ரெஸ்ல கட்டி இருப்பாங்க. ஒருவேளை தப்பு பண்ணிட்டு போய் நின்னோம்னா ஆண்டவர் ஒருவேளை அடித்துட்டாரு அப்படின்னா அந்த பாடியை இழுக்கணுங்கிறதுக்காக அவங்க தன்னை சுத்திகரிச்சு
பயத்தோடு நடுக்கத்தோடு போய் அந்த இடத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க. ஆனா ஒண்ணு சொல்லவா, நீங்க ஆராதிக்கும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஹல்லேலூயா ஆராதிக்கும் பொழுது நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் அவரோடு கூட சிங்காசனத்துல அமர்ந்து அவரோடு கூட இன்பமாய் பேசுகிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எபேசியர் அதை வாசிக்கிறோம். அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கிருபாசனம் பக்கமே போக முடியாது. இப்ப கிருபாசனத்துல அவர் கூட நம்மளை உட்கார வச்சிருக்கிறார்னா இதை விட மேன்மை என்னங்க வேணும்? இதை பார்த்தாவே பிசாசு உங்க வாழ்க்கையில பக்கத்திலே வர முடியாது. ஹல்லேலூயா. இந்த மேன்மைக்காக நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தும். ஆமென். நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கே நீங்க வந்து சேர்ந்தீர்கள். அவர் பக்கத்துல வந்து நிக்கிறீங்க. அவரோடு உறவாடுகிற பாக்கியம். ஆராதிக்கும் பொழுதெல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள டைரக்டா என்டரிங். ஹல்லேலூயா. ஆறாவது என்னது? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க நீதிமான்கள்லாம் கை வைத்துங்க பாப்போம். நீதிமான்கள்லாம் கை வைத்துங்க. நான் நீதிமானா இல்லையா? நீதிமானா இல்லையா? ஆமென். நாம் தேவனுடைய ஹல்லேலூயா. ஆமென். நாம் நீதிமானா இருக்கிறோமா இல்லையா? எப்படி? ரோமர் 5:1 வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். நீதிமான் அப்படிங்கிறது ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் நீதிமானா? நான் என்னுடைய செயல் நீதியின் செயலா? அல்ல அல்ல. உனக்கு கர்த்தர் நீதிமான்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படி? நான் ஒண்ணுமே செய்யலையே, நான் நல்ல காரியமே செய்யல. நீங்க நல்ல காரியம் செஞ்சாலுமே எவ்வளவு நல்லவனா இருந்தாலுமே உங்க நீதி அழுக்கும் கந்தையும் உள்ளதுதான். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தமா இருந்தாலும் பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாய் மாறட்டும். யாருமே பரிசுத்தத்துல நான் பூரணரா மாறிடுவேன்னு சொல்ல முடியாது. யூத ஜனங்கள் சொன்னாங்க. யூதர்கள் சொன்னது நிமித்தமா தான் அது வேற டாபிக். ஆமென். ஏன் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தாருங்கிற டாபிக்கே வேற. அவர்கள் ரொம்ப இதா சொன்னனாலதான் அவர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரே ஒழிய ஆமென் மனுஷனின் மாம்சம் பலவீனம் உள்ளது என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பலவீனத்தில் உதவி செய்யும்படியான ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இப்போ விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பெயர் என்னது? நீதிமான். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமாய் இருப்பதினால் நீதிமான்கிற பெயர் இல்ல. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் நீதிபரராய் இருக்கிறார். அவர் நீதியை நிறைவேற்றினார். ஆகவே நான் நீதிமான். அது என்னங்க அப்படி? நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டு நீ நீதிமான் அப்படின்னாரு. பழைய ஏற்பாடு ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். நீ அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணா நீ வந்து பாவி, இப்படி பண்ணா நீ சாபத்துக்குரியவன், இப்படி நீ செய்யாம 613 நீ கை கொண்டா நீ நீதிமான் அப்படின்னு இருக்கும். நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவரும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. ஒருத்தருமே இல்ல. பைபிள்ல சொல்லல. ஒரே ஒருத்தர் தான் செஞ்சு முடிச்சார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் 613 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். பிதாயும் அவருக்கு நீதிமான்கிற ஸ்தானத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், நான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி, நான் நீதிமானா இருக்கிறேன். இப்போ அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி மேல எப்படி பிரதான ஆசாரியர் தன் கைகளை வைத்து உன் பாவம் எல்லாம் இந்த ஆட்டுக்குள்ள போட்டு சொல்லி பலி கொடுக்கிற மாதிரி நம்முடைய பாவத்தை எல்லாம் அவருக்குள்ள எடுத்துக்கிட்டு இப்போ நம்மளுடைய பாவம் எல்லாம் அவருக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிட்டு, ஏன்னா அவர் நீதிமான்கிற ஸ்தானத்துல இருந்து அதை அவர் ரிசீவ் பண்ணிட்டு இப்போ நமக்கு அந்த நீதிமான்கிற ஸ்தானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அத என் சார்பில் நீ பலியானீர், எந்த இடத்தை நீ எடுத்துக்கொண்டீர். ஹல்லேலூயா. நீ கொண்ட தழும்புகளால் நான் சுகமானேன் என்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. இது அவர் செய்த செயல். அவருடைய செயல நிமித்தமா நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இது என்னால் வந்த காரியம் அல்ல. ஆமென். நம்ம இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தா நம்ம தைரியமா சொல்ல முடியும், பிதா குமாரன் பரிசுத்தாவி எனக்கு கொடுத்த ஸ்தானம் நீதிமான் என்ற ஸ்தானம். அதான் இந்த இடத்துல சொல்லுகிறாரு, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியின் இடத்திற்கு உங்க பெயர் எழுதப்பட்டு உங்க ஆவியும் அந்த லிஸ்ட்ல வந்து இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க பூரணர் ஆக்கப்பட்டது. கவனிங்க, வார்த்தை ரொம்ப முக்கியம், வசனம் ரொம்ப முக்கியம். வார்த்தை நம்ம மாற்ற முடியாது. பூரணர் ஆக்கப்பட்ட
நீங்க கிரியை செய்தீர்கள் சொல்லல. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் உங்களை பூரணப்படுத்துறார். ஆமென். நான் பூரணப்படுத்தப்படுகிறேன், ஆக்கப்படுகிறேன். ஹalleluya. வார்த்தை நீங்க ஆச்சரியமான கிருபை. இதுதாங்க அன்பு, இதுதான் தயவு. ஹalleluya. நீங்க எல்லாம் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியை பெற்றவர்களாக நீங்க கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறதற்காக மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை சொல்லுவோம். ஹalleluya. ஆமென். நம்ம தைரியமா சொல்ல முடியும். ஆமென். பிசாசு உங்ககிட்ட வந்து உங்களை குற்றவாளி, நீ தப்பு பண்ணி இருக்கிற, ஆமா நான் குற்றவாளி இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவினால் நான் கழுவப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். ஹalleluya, hallelujah. I am cleansed by the precious blood of Christ. Hallelujah. I may be imperfect but I am righteous in Christ. கிறிஸ்துவின் நீதிமானாய் கிறிஸ்து என்னை மாற்றி இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க. அவன் உங்களுக்கு பிசாசு உங்களுக்கு தண்டனையோ பிரச்சனையோ வேதனையோ பாடோ கொடுக்க முடியாது. ஹalleluya. கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஏழாவது காரியம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். இந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாரு? இயேசுவின் இடத்திற்கு. அதனால தான் நம்ம கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் பெறுவது என்னது? அதோட அடையாளம், நான் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறேன். இப்போ பரலோகம் பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாங்க? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். பிசாசு பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இந்த அறிவு நமக்குள்ள இல்லைன்னா நம்மள அவன் ஈஸியா டச் பண்ணிடுவான். ஏமா இந்த அறிவு உங்களுக்குள் காணப்பட்டா பிசாசால நம்ம தொடவே முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். சொல்லுங்க பாப்பா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் கர்த்தர் என்னை மாற்றி என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹalleluya. எட்டாவது காரியம், ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அந்த இரத்தத்துக்கு வந்து சேர்ந்திருக்கணும். எப்படிப்பட்ட இரத்தம் தெரியுமா? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படும் இரத்தம். அப்படின்னு என்னது? குற்ற மனசாட்சி. பிசாசு என்ன பண்ணுவான்? ஒரு பாவத்துல நம்மளை தள்ளுவான். பாவத்துல தள்ள வச்சு உடனே பாவத்தை அப்படி என்கரேஜ் பண்ணி நீ செய்ய, கோபப்படு, இச்சையோட பாரு, அப்படிப்பட்ட காரியம் செய்ய, திருடு, பொய் சொல்லு, நம்மளை என்கரேஜ் பண்ணி செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுப்பான். நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, குற்றவாளி, குற்றவாளின்னு சொல்லி நம்மை குற்றப்படுத்துகிறவனா இருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்கிற காரியம், நீங்க தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். அதனால ஒப்புரவாக ஆண்டவரே, நான் அறியாமல் அறிந்தோ செய்த பாவங்களை நீ மன்னிக்கிறதற்காய் நன்றியப்பான்னு சொல்லி பாருங்க. அது இரத்தாம்பரம் போன்ற சிவப்பானதா இருந்தாலும் அதை கழுவி, ஹalleluya, காரை திரை அச்ச பரிசுத்த ஒரு சபையாக கர்த்தர் நம்மை மாற்ற அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. அவருடைய அன்பு மாறாது. தெளிக்கப்படும் இரத்தம் ஒவ்வொரு நேரமும் தெளித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. உங்க வீட்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப சுத்தம் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டை கழுவி 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 தொடச்சு தொடச்சு வச்சுட்டே இருக்காங்க. அவங்க வீடு எப்படி இருக்கும்? பளபளன்னு இருக்கும். வீட்டுல இருக்கிற 3 பேருக்குமே சுத்தத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும்? பொருள்லாம் கச்ச 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 கச்சன்னு இருக்கும். ஆமென். வீடு எப்பவுமே நீட்டா இருக்கிற ஒருத்தவங்க ஒரு ஆள் இருந்தா போதும். அந்த வீடு திட்டிக்கிட்டாவது நம்மகிட்ட சண்டை போட்டாவது நான் தான் பண்ண வேண்டியது இருக்கு சொல்லி எப்படியாவது கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டுல. கவனிச்சிருக்கீங்களா? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை கழுவி கொண்டே இருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அது எப்படி சொல்லப்படுது? கரெக்டான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். விழுந்தான உடனே ஆவியானவர் பேசி கழுவி சுத்திகரித்து நம்மை கழுவி, ஏன்னா பிதாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, எப்படியாவது நான் பரம எருசலேமுக்கு இவங்களை வந்து சேர பண்ணுவேன். ஹalleluya. நித்திய ஜீவனுக்குள் நான் வந்து சேர பண்ணுவேன். இவர்கள் பெயரை நீர் எழுதி வைத்திருக்கிறேன், நித்திய ஜீவனுக்குள் இவர்களை கொண்டு சேர்ப்பேன். பிசாசு ஒண்ணுமே இவங்களை பண்ண முடியாதபடி நான் இவங்க மேல முத்திரையாய் இருப்பேன். அவன் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அவர் நம்ம துக்கப்படுத்த கூடாது. அப்ப நித்திய ஜீவனுக்கு போகணும்னா 2 முக்கியமான காரியம். ஆமென். நமக்கு டைம் முடிந்து விட்டது. ஆமென். ஆகவே சொல்லி முடிக்க போறேன். 2 காரியம். ஆமென். இது ஒரு பெரிய டாபிக். உட்கார்ந்து 3 மணி நேரம் விளக்கமான அந்த காரியங்களை குறித்து பேசலாம். but there is no time. ஆனா 2 முக்கியமான காரியம் நித்திய ஜீவனுக்கு போகணும்னா புதிய உடன்படிக்கை வெளிச்சத்துல. ஆமென். ஹalleluya. என்ன தெரியுமா? 1 விசுவாசம், இன்னொன்னு அன்பு. விசுவாசம்,
அன்பு. ஹalleluya. ஆமென். இந்த விசுவாசமும் அன்பும் மிக 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 அவசியமாய் காணப்படுகிறது. ஹalleluya. இந்த விசுவாசமும் அன்பும் இல்லை என்றால் ஆமென் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகவே முடியாது. ஹalleluya. ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம் என்னது? விசுவாசமும் அன்பும். சரி, விசுவாசம் என்றால் என்ன? உறுதியான நம்பிக்கை. எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல விசுவாச பட்டியல் காணப்படுகிறது. ஆனா கடைசி வசனம் சொல்லும், இதுல எல்லாம் பேர் எழுதினவங்க எல்லாம் விட இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க வேற மாதிரி விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன தெரியுமா? வேதத்துல நித்திய ஜீவனுக்கு தேவையான விசுவாசம் என்ன தெரியுமா? ஆமென். யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தன்னை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல். அப்போ நீங்க யாரும் ஆக்கினைக்குள்ள போயிடக்கூடாது. தேவனை அறியாதவர்கள் ஆக்கினைக்குள்ள போறாங்க, தேவனை அறிந்தவர்கள் ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஹalleluya. ரோமர்ல அத குறித்து தெளிவா பவுல் மூலமா ஆவியானவர் பேசுவார். ஆமென். விசுவாசிக்கிற என்ன விசுவாசம் தெரியுமா? உயர்த்தப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். உயர்த்தப்பட்ட இயேசு. அவர் எங்க உயர்த்தப்பட்டார்? சிலுவையில அவர் உயர்த்தப்படும் பொழுது அவர் சொன்னது, அவர் செய்தது. அவர் சொன்னது, அவர் செய்தது. இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. அப்படின்னா they are eligible for heaven citizenship. ஆமென். நீங்க இயேசு விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்கள் பாவங்களை கழுவ வல்லவர் விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய இரத்தம் உங்களை கழுவ வல்லவர் விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய சரீரத்துல ஆமென் உங்களுடைய எல்லா மீறுதல், அக்கிரமம், பாவம் எல்லாம் பரிகரிக்கப்பட்டது விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நீங்க ஆமென்னு சொல்றது எவ்வளவு பெரிய காரியம் உங்களுக்கு தெரியாது. ஆனா பரலோகம் பயங்கரமா களி கூர்ந்து கொண்டிருக்கேன்னா உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் தடையா இருந்த சத்துருவின் கிரிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய பாவம், சாபம், வியாதி, பலவீனம், நோய்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து பரிகரித்தவர்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவன்ல உன் பேரை நான் எழுதி வச்சிருக்கேன். பிசாசு ஒரு நாள் என் கையில இருந்து உன்னை பறிக்க முடியாது. இன்னைக்கு நீ ரொம்ப தூரம் போல இருந்தாலும் ஆமென், நான் உங்களை வந்து சேர்ந்தீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அந்த அஸ்திபாரம், சீயோன் மலையின் அஸ்திபாரம், கண்மலையாகிய கிறிஸ்துவின் அஸ்திபாரம் உங்களுக்குள் இருப்பதினாலே உங்களை எப்படியாவது மீட்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு அட்வான்ஸாக ஆமென் ஒரு என்கேஜ்மென்ட் ரிங் மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், அவர் நம்மை கைவிட மாட்டார். எப்படியாவது நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக நமக்குள் அவர் நெருக்கி ஏறி கொண்டிருப்பதற்காக கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன பண்ணணும்? அன்பு செய்யணும், அன்பு செய்யணும், அன்பு செய்யணும், மற்றவங்களை மன்னிக்கணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கையோட வித்தியாசம் சொல்லவா? மார்க் 11:25 மார்க் 11:25 எடுத்துக்கோங்க. மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. இது புது உடன்படிக்கையா பழைய உடன்படிக்கையா? இல்ல, இயேசு வாழ்ந்த காலமும் பழைய உடன்படிக்கை. இயேசு வாழ்ந்த காலம் பழைய உடன்படிக்கை. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆமென் அதுதான் புதிய உடன்படிக்கை. ஹalleluya. இது பழைய உடன்படிக்கையில் உள்ள காரியம். நீங்க மன்னிச்சீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களை மன்னிப்பாரு. ஆமென். புதிய உடன்படிக்கையில் என்ன தெரியுமா சொல்றாரு? எபேசியர்ல ஆமென் 4:32 பாருங்க. எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, தேவன் மன்னிச்சதுனால நீங்க மன்னிங்க.
பழைய உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மன்னிச்சீங்கன்னா அவர் மன்னிப்பாரு. ஆனா புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் அவங்களை மன்னிச்சுட்டாரு சிலுவையில. ஆகவே அவருடைய அன்பை, அவருடைய ஆவியை பெற்ற நீங்க மற்றவங்களை மன்னிங்க. ஏன்னா உங்க இருதயத்துல அந்த விரல் எழுதி கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியான விரல் ஜீவ ஆவியின் பிரமாணத்தை எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதுனால நீங்க அன்பாய் இருங்க. அவர் உங்களை மன்னித்ததுனால நீங்க மன்னிங்க. அவர் உங்களுக்கு கொடுத்ததுனால நீங்க கொடுங்க. ஹalleluya. இதுதான் புதிய உடன்படிக்கை. கிறிஸ்து பேசுகிற காரியம் கூட அவர் பழைய உடன்படிக்கையில பேசுகிறார். யூதர்களுக்காக அவர் பேசுகிற காரியம். ஆனா பவுல் அவன் பரிசுத்த ஆவியின் நிறைவுல அந்த காரியத்தையே அவர் எப்படி புதிய உடன்படிக்கை வெளிச்சத்துல, பிகாஸ் அது மன்னிப்புக்கு முன்பதாக உள்ள காரியம், மன்னிப்புக்கு பின்பதாக இருக்கிற காரியம், சிலுவைக்கு பின்பதாக உள்ள காரியம். இட்ஸ் a very big topic, but கர்த்தர் இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், ஏனென்றால் அவர் நமக்கு மன்னிச்சிருக்கிறார். நாம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், ஏனென்றால் அவர் நமக்கு அன்பு செஞ்சிருக்கிறார். ஆமென். நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும், ஏனென்றால் அவர் நமக்கு கொடுத்து உதவி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு செஞ்சதனால நாமும் செய்வோம். அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம்.